ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் அட்வென்ச்சர் படத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு திட்டம் போட்டால் அதே வாழ்க்கை அது ஒரு திட்டம் போட்டு நம்மளை வச்சு செய்யுது. அது மாதிரி தான் இந்த கதையும். இந்த படம் ஆரிஜின் வந்து நியூசிலாந்தில் எடுத்த படம். பார்த்தா அமெரிக்கன்காரன் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த கதையில் ஒரு பொண்ணு, ஒரு பிளாக் பாந்தர், பிரிஞ்சு போன அந்த பொண்ணோட அப்பா, இந்த 3 பேரையும் ஒன்றா சேர்க்கிற ட்ராவல் தான் இந்த படம். இந்த ட்ராவலில் இவங்க சந்திக்கிற சில விலங்குகள், மனிதர்கள், தொலைஞ்சு போன அப்பா பொண்ணு பாச பிணைப்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்னு முக்கியமாக அந்த நியூசிலாந்து லொக்கேஷன்ஸை காட்டுவாங்க பாருங்கள். அந்த லொக்கேஷன்ஸ்க்காகவே இந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் புக் வார்ம். நவ் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. இது உங்கள் ராஜா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா சோஷியல் லிங்க்கும் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஜர்னியில் நம்மளும் போகலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அறையில் உட்காந்துக்கிட்டு டெலஸ்கோப்பில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். பேர் மில்ரெட். அப்படி என்ன இந்த டெலஸ்கோப்பில் இவள் பார்த்துட்ருக்கான்னா, வெளியில் ஒரு பிளேட் வச்சுருக்கா. அந்த பிளேட்டில் சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பூனை ஒன்று வரும். அதுக்காக அந்த டெலஸ்கோப்பில் அதை பிடிக்கிறதுக்காக அவள் பிளான் பண்ணி அந்த சாப்பாடு வச்சு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா இவளும் இவங்க அம்மாவும் அடுத்த நாள் காலையில் ஒரு ட்ரிப்பு போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஒரு கருப்பு சிறுத்தையை அவங்க ஃபோட்டோ எடுக்கணும், இல்லைன்னா வீடியோ எடுக்கணும். அதுக்காகவே ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு சாப்பாடு பிளேட்டில் வச்சு ஒரு கருப்பு பூனை வந்து சாப்பிடுதா இல்லையான்னு டெலஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்து, மில்ரெட் நீ என்ன சாப்பிட்ற அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு டோஸ்ட்டு வேணுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல அந்த அம்மா உள்ளே போய்ட்றாங்க. அம்மா உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட்டு கட் ஆகிடுது. என்னடா இன்னும் அம்மாவை காணுமேன்ட்டு அந்த பொண்ணு இப்போ அந்த ஒரு டார்ச் ஒன்று எடுத்துக்கிட்டு அம்மாவை தேடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. உள்ளே போன மில்ரெட் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்க்குறா. பார்த்தேன் அவங்க அம்மா அங்கே மயக்கமாயி கிடக்குறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து மில்ரெட் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, உங்கள் அம்மா வந்து கோமாக்கு போயிட்டாங்க. கரண்ட்டு போன இருட்டில் அவங்க தெரியாமல் வலிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ மில்ட்ரிக்கு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறா, டாக்டர் நாளைக்கு நானும் எங்கள் அம்மாவும் கேம்பிங் போகலான்ட்டு இருந்தோம். அம்மா இப்போ முழிப்பாங்களா இல்லையான்ட்டு கேட்கும்போது அந்த டாக்டர் வந்துட்டு, கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, ஏன்னா அம்மா ஒரு வாரத்தில் அவங்க முழிப்பாங்களா இல்லையான்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. இப்போ டாக்டர் கேட்குறாரு, சரிம்மா உங்கள் அப்பா எங்கே அப்படின்ட்டு கேட்கும்போது இப்போ தான் அந்த மில்ட்ரிட்டோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பேர் ஸ்ட்ரான். இவர் ஒரு மெஜிஷியனாக இருப்பார். ஆனால் தன்னை மெஜிஷியன்னு கூப்பிட்டா இவருக்கு பிடிக்காது. இல்யூஷனிஸ்ட்னு இவரை பெருமையாக கூப்பிடணும், அப்போ தான் இவருக்கு பிடிக்கும். மில்ட்ரிட் பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து மில்ட்ரிட்டை பார்த்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கர் அனுப்பியிருப்பாங்க. அந்த கேர்டேக்கர் வந்து இப்போது ட்ரான் கிட்ட கேட்குறாங்க, நீ தான் மில்ட்ரிட்டோட அப்பான்ட்டு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது, நான் ஐடி கார்டு தருவேன், ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா என் ஐடி கார்டு உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. யோ, உன் ஐடி கார்டு எப்படி என்கிட்ட இருக்கும், என்ன உளறியா, என்ன காலையிலேயே குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு அந்த கேர்டேக்கர் கேட்குறாங்க. இல்லை உங்கள் கழுத்தில் தான் என்னோடய ஐடி கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த கழுத்துலேருந்து அந்த ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. அது ஒரு பாஸ்போர்ட். ஏன்னா நம்மளால தான் மெஜிஷியன் தானே, அதனால். சரி ஓகே, உன் பொண்ணு போய் பாரு, ஆனால் ஒன்று, உன் பொண்ணு ரொம்ப கோவக்கார பொண்ணு இருப்பா. நான் பக்கத்தில் போய் பேச ஆரம்பித்தாலே அவள் சிடு சிடுன்னு விழுவா, அதனால் பார்த்து நடந்துக்கோ அப்படின்ட்டு அந்த கேர்டேக்கர் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் யாருக்கிட்டையும் எதுவும் அதிகமாக பேசவே மாட்டா, எப்பயுமே புக்கும் கையுமா தான் இருப்பா அப்படின்ட்டு அந்த கேர்டேக்கர் சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க, நான் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஸ்ட்ரான் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஒரு மாசாக என்ட்ரி கொடுக்கலான்ட்டு கதவை டப்புன்னு திறந்துட்டு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆனால் மில்ட்ரிட் பெருசாக எதுவும் கண்டுக்கல. எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் புக்கை படிக்க போயிட்டா. எப்படியாவது பொண்ணோட அட்டென்ஷனை கேதர் பண்ணுன்ட்டு கார்டு ட்ரிக் பண்ணுறாரு. நீ இதுலேருந்து ஏதாவது ஒரு கார்டு எடு, அந்த கார்டு எந்த கார்டுன்னு நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ மில்ட்ரிட் ஒரு கார்டு எடுக்கிறா. இப்போது ஸ்ட்ரான் கேட்குறாரு, இந்த கார்டு தான் நீ எடுத்த அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு மில்ட்ரிட் நோ அப்படிங்கிறா. திரும்ப திரும்ப ஒவ்வொரு கார்டும் அவர் எடுத்து சொல்கிறாரு, இது தானே இது தானே இது தானேன்ட்டு. பட் ஆனால் மில்ட்ரிட் வந்து இல்லை இந்த கார்டு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. கடுப்பான நம்ம ஸ்ட்ரான் எல்லா கார்டையும் மில்ட்ரிட் மேலே மூஞ்சி மேலேயே விடுறான். கடைசியாக ஒரே ஒரு கார்டு மட்டும் போய் அந்த ஜன்னலில் ஒட்டுது. அதுக்கு ஸ்ட்ரான் வந்து, இதை பாரு பொண்ணு, இங்கே அப்படியே திரும்பி அந்த ஜன்னலை பாரு,
அந்த கார்டு தானே நீ சூஸ் பண்ணது அப்படின்ட்டு கேட்குறாரு. யோ, நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பின்னாடி அந்த ஜன்னலில் அந்த கார்டை ஒட்டி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து சீன் போடுற அப்படின்ட்டு மில்ட்ரெட் வந்து கேட்குறா. ரொம்ப அறிவாளியான பொண்ணு. இப்போ ஸ்ட்ரான் சொல்கிறான், ஆமாம், அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? சரி, ஓகே, அது இருக்கட்டும், இந்த கார்டு தானே நீ சூஸ் பண்ண அப்படின்ட்டு ஸ்டான் கேட்குறாரு. ஆனால் இப்போவும் மில்ட்ரெட் இல்லை, இந்த கார்டு இல்லை அப்படிங்கிறா. ஆடா போங்கப்பா, ஏன் இப்படி என்னை வச்சு செய்கிறீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரான் மனசுக்குள்ளே அப்படியே நொந்து போகிறாரு. சரி, எப்படியாவது பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ஏற்படுத்தினுட்டு ஸ்ட்ரான் வந்து இப்போ கேட்குறாரு, ஏம்மா உன் ரூமை கொஞ்சம் எனக்கு சுற்றி காட்டுறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. மில்ட்ரெட் இப்போ அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒரு 11 வயசு பொண்ணு இருக்கிற ரூம் மாதிரியே அது இல்லை. என்னடா இது, ஒரு 11 வயசு பொண்ணு இருக்கிற ரூம் மாதிரியே இது இல்லையே அப்படின்ட்டு ஸ்டான் கேட்கும்போது அதுக்கு மில்ட்ரெட் கேட்டா, ஏன் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நீங்கள் 11 வயசாக இருக்கும்போது உங்கள் ரூமை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு மில்ட்ரெட் கேட்குறா. நான் என்னுடைய ரூமில் டேவிட் காப்பர்ஃபீல்டு ஃபோட்டோஸ் தான் என் ரூமில் அதிகமாக நான் வச்சுருப்பேன் அப்படின்ட்டு ஸ்டான் சொல்கிறாரு. அதுக்கு மில்ட்ரெட் வந்து, ஓ, உங்களுக்கும் டேவிட் காப்பர்ஃபீல்டு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சரி, ஓகே, இந்த ஒரு விஷயத்திலேயாவது நம்ம 2 பேரும் ஒத்து போகிறோம் அப்படின்ட்டு மில்ட்ரெட் சொல்கிறா. இப்போ ஸ்டான் ரூமை பூரா எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்க்குறப்போ அங்கங்கே எல்லாம் சிறுத்தைங்க ஃபோட்டோ வந்து ஒட்டி வச்சுருக்கா மில்ட்ரெட். இது என்னது, எங்கே பார்த்தாலும் எல்லாம் சிறுத்தை ஃபோட்டோவே இருக்குது அப்படின்னு ஸ்டான் கேட்குறாரு. அதுக்கு மில்ட்ரெட் இருந்துட்டு, இந்த ஒரு சிறுத்தை நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம ஃபோட்டோவாவது இல்லை வீடியோவாவது எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு ஒரு $50,000 தருவாங்க அப்படின்ட்டு மில்ட்ரெட் சொல்கிறா. அதை ஃபோட்டோ எடுத்து அந்த பணத்தை வாங்கலான்ட்டு தான் நானும் அம்மாவும் பிளான் பண்ணோம். இந்த வாரம் நாங்கள் 2 பேரும் கேம்பிங் போகிறதா இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டானுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, ஓகேம்மா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேர் கேம்பிங் போகலாமா? ஏன்னா மில்ட்ரெட்டு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிறதுக்காக அவர் கேட்குறாரு. மில்ட்ரெட்டுக்கும் ஒரே சந்தோஷம். கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போவீங்களா? கண்டிப்பாக போகலாமா அப்படின்ட்டு கேட்குறா. இப்போ ஸ்டானுக்கு ஒரு ஃபோட்டோ கண்ணில் படுது. அதில் அந்த காட்டுக்குள்ளே போனவங்க நிறைய பேர் மிஸ் ஆனதாகவும் நிறைய பேர் கொல்லப்பட்டதாகவும் அதுக்கு காரணம் அந்த சிறுத்தை தான் அப்படின்ட்டு இருக்கிறதாகவும் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சரி, ட்ரிப்பு வேணால் நம்ம யோசிக்கலாம், அடுத்த மாதம் வேணால் போகலாமா அப்படின்ட்டு கேட்கும்போது மில்ட்ரெட் வந்து, நாளைக்கு காலையிலேயே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. அடுத்த சீன் கட் பண்ணால் அப்படியே டோர்ஸ் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. இப்போ தான் புக் வாம் அப்படிங்கிற டைட்டிலே போடுறாங்க. அதாவது அவங்க வந்து சேர வேண்டிய அந்த காட்டு பகுதிக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அடாடாடாடாடா, என்னம்மா லொக்கேஷன் சூப்பராக அல்லுதில்ல. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ நம்மளே நியூசிலாந்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் வரும். சரி, ஓகே, நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே ரொம்ப தூரமாக அந்த பயணத்தை தொடங்குறாங்க. நடந்து போகிறாங்க, மலை மேலே ஏறி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு சாண்ட்விட்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாண்ட்விட்ச் எப்படிமா இருக்குது? நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு மில்ட்ரெட்டோ, நான் சாப்பிட்டதுலேயே இப்படி ஒரு கேவலமான சாண்ட்விட்ச் நான் சாப்பிட்டதே இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம ட்ராவலில் இருக்கோம், ஜேர்னியில் இருக்கோம், ஸோ வயிற்று பசிக்காக சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நோஸ் கட் பண்ணுறா. நீ ஒரு சின்ன குழந்தையாகவே பேச மாட்டேங்கிறியே, பேசுனா வாயை திறந்தா எல்லாம் பெரிய பொம்பளைங்க மாதிரி தானே பேசுகிற அப்படின்ட்டு ஸ்டான் சொல்கிறாரு. அதுக்கு மில்ட்ரெட்டோ, ஆமாம், நான் அப்படி தான், இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா போங்க அப்படின்ட்டு மில்ட்ரெட் சொல்கிறா. அதுக்கு ஸ்டானோ, இல்லைம்மா, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி முதல்ல பேச பழகிக்கோ அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்பாவும் பொண்ணும் போகிற வழியில் ஒரு செத்து போன மானை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் 2 பேர்த்துக்கும் பயம் ஆரம்பிக்குது. அந்த செத்து போன மானை பார்த்து மில்ட்ரெட் அவ்வளோ பயப்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் அவளோட அப்பா ஸ்ட்ரான் பயங்கரமாக பயப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஆகுது. இப்போ ஏதாவது ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும். அதனால் ஒரு டென்ட்டு போட்டு தங்கலான்ட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஸ்ட்ரான் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக படுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக காற்று வாங்கிட்டுருக்கான். ஆனால் இங்கே மில்ட்ரெட்டோ ஒரு டென்ட்டு போட்டு கயிறு கட்டிகிட்ருக்கா. இப்போ ஸ்ட்ரான் என்னுடைய உதவி வேணுமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு மில்ட்ரெட் இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நெருப்பு மட்டும் எப்படியாவது பற்ற வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறான். சரின்னு நம்ம ஸ்டான் கையாலேயே நெருப்பு வர வைக்கிறாரு. வாவ், அது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்குறா. உடனே நம்ம ஸ்டானு, இதுக்கு பேர் தான் மேஜிக் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ மில்ட்ரெட் ஒரு லுக் விட்றா. இப்போ அவர் ஸ்டான் உண்மையை ஒத்துக்கிறாரு. இல்லை, இது ஒரு தம் ஃப்ரெண்ட்,
இது நாங்கள் மேஜிக் பண்ணும்போது இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் நைட்டு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரான் அவருடைய மனைவியை பற்றி விசாரிக்கிறாரு. ஆமாம், உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு மில்ட்ரிட் வந்து அம்மா இன்னும் அம்மா ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறா. இல்லை, என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பற்றி கேட்கல, பொதுவாக ஜென்ரலாக உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்ட்டு ஸ்டான் கேட்குறாரு. அம்மா என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. எனக்கு புரியலையே, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்ட்டு ஸ்டான் கேட்குறாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் கடனுங்க நிறைய இருக்குது, அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வேளை அவங்க பார்த்தா தான் அந்த கடனை கட்ட முடியும்ன்ட்டு ஹெவியாக வேலை செய்வாங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் சும்மா ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக இந்த கேம்பிங்க்கு நான் வரல. இந்த சிறுத்தையை வீடியோ பிடிச்சி கொடுத்தா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அது அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றா. நம்ம ஸ்ட்ரான் மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் உள்ளே வந்து படுத்து தூங்கிறாரு. திடீர்னு நடு ராத்திரியில் ஏதோ ஒரு மிருகம் கத்துற சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே ஸ்டான் அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு குபீர்னு எந்திரிச்சு நிற்கிறான். பத்தாவதுக்கு மில்ட்ரிட்டையும் எழுப்பி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுமா அப்படின்னு பயத்தோடு சொல்கிறான். அதுக்கு மில்ட்ரிட்டோ, யோ எறும்பு மாடு மாதிரி இருக்கிற ஒரு பச்சை பிள்ளையை எழுப்பி பயமாக இருக்குதுன்னு சொல்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறா. ஓ சாரிம்மா, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மில்ட்ரிட் படுத்துக்கிறா. ஆனால் அவருக்கோ தூக்கமே வரல. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சு போச்சு. மில்ட்ரிட் காலையிலேயே எந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு உட்காந்துட்டு இருக்கா. பாவம் நைட்டு பூரா மனுஷன் தூங்கவே இல்லை. இப்போ தான் எந்திரிச்சு வெளியில் வர்றாரு ஸ்ட்ரான். இந்தாங்க ஸ்ட்ரான், காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு காஃபி கொடுக்குறா. நான் உன் அப்பா தானே, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னை என்ன ஸ்ட்ரான்னு என்னை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்பான்னு நான் கூப்பிடணுமா, நான் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்ட்டு அவள் கேட்கும்போது, இல்லை பொதுவாக எல்லா பொண்ணுங்களும் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு மில்ட்ரிட்டோ, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா ஒருத்தரை தான் நான் பார்த்துருக்கேன், நீ எங்கே போயிருந்த, அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனவன் தானே நீ, உன்னை பேர் வச்சு கூப்பிடாம நான் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும் அப்படின்ட்டு மனசில் வலியோடு அவள் சொல்கிறா. அதுக்கு ஸ்ட்ரானோ, இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்னை அப்பான்னு கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருந்த அந்த காஃபி கப்பை அப்படியே மறைய வைக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நான் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு வழியாக இப்போ 2 பேரும் திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டுருக்கும்போது மில்ட்ரிட் வந்து இன்றைக்கி மழை வரும் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறா. பங்குனி வெயில் பளிச்சுன்னு இருக்குது, இன்றைக்கி எப்படி மழை வரும்ன்ட்டு நீ சொல்கிற, இன்றைக்கி மழைலாம் வராது அப்படின்ட்டு ஸ்ட்ரான் சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா மில்ட்ரிட் சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு. 2 பேரும் ஒரு பாறைக்கடியில் போய் உட்காந்துட்ருக்காங்க. நீ அடிக்கடி கேம்புக்கு போவியோ அப்படின்ட்டு ஸ்ட்ரான் கேட்கும்போது, இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம், அம்மா எப்பயுமே என்னை கேம்புக்கு போக அனுமதிச்சதில்லை அப்படின்ட்டு மில்ட்ரிட் சொல்கிறான். இத்தனைக்கும் என்னை வீட்டுக்கு பின்னாடி தான் என்னை விளையாட விடுவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாரும் கிடையாது அப்படிங்கிறா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே சோகமாயிட்டா. கவலைப்படாதம்மா, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு ஸ்ட்ரான். இப்போ மழை நின்று போச்சு. மறுபடியும் 2 பேரும் அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. நீ ஏன் எப்பயுமே என்னை மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஸ்ட்ரான் கேட்கும்போது, மதிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு மில்ட்ரிட் கேட்குறா. இப்போ 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் அப்படியே கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மில்ட்ரிட், அப்படியே அசையாமல் நில்லுங்க ஸ்ட்ரான், இடத்த விட்டு அசையாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறா. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கருஞ்சிருத்தை தண்ணி குடிக்க வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஸ்ட்ரானுக்கு பயம் அதிகமாகிடுது. இப்போ மில்ட்ரிட் சொல்கிறா, ஸ்ட்ரான் எக்காரணத்தை கொண்டு அசையாதீங்க, சத்தம் போடாமல் நில்லுங்க, அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, அது தண்ணி குடிக்க தான் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறா. அது நம்மளை பார்க்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம், அது பார்த்துச்சுன்னா நம்மளை விடாது, அதனால் சத்தம் போடாமல் நில்லுங்க அப்படிங்கிறா. சொல்லிக்கிட்டே அவளோட கேமரா எடுத்து அந்த ஃபூட்டேஜ் எடுக்கிறா. ஆனால் ஃபூட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சிறுத்தை அவங்கள பார்த்துருது. இப்போ ஸ்ட்ரானுக்கு கொஞ்சம் லைட்டாக தைரியம் வருது. ஏன்னா இடையில வந்து தண்ணி இருக்குது, ஸோ அதனால் நீச்சல் அடித்து எல்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் அப்படியே சந்தோஷமாக பேசுகிறாரு. அதுக்கு மில்ட்ரிட் சொல்கிறா, இந்த பேந்தர்ஸ் மட்டும் எக்ஸப்ஷனலாக ஸ்விம்மிங் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லி இன்னும் பயமுறுத்தி விட்றா. 2 பேருமே பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இப்போ சிறுத்தை அவங்கள கண்டுக்காமல் அப்படியே தன்னோட வழியை பார்த்து போயிடுது. இப்போ 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு ஏரிக்கு வந்திருக்காங்க. நல்ல வேலைடா சாமி
அந்த சிறுத்தைக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னால் நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருமா, ஐ எம் ரியலி சாரி அப்படின்ட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட அவர் தன்னோட மன்னிப்பை கேட்குறாரு. இப்போ மறுபடியும் அவங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. சரி, வந்த வேலை முடிஞ்சது, சிறுத்தையை ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு, இனி நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ கிளம்ப தயாராகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ரெண்டு பேர் வராங்க. நீங்கள் 2 பேரும் அப்பா பொண்ணுன்னு நினைக்கிறேன். என் பேர் அர்னால்டு, இது என் பொண்டாட்டி ஆஞ்சலினா அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நியூசிலாந்து பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தீங்களா, இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. நியூசிலாந்தா, ஓ சூப்பர், அருமையாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்டான் சொல்கிறாரு. அதுக்கு அர்னால்டு இருந்துட்டு, ஓகே நாங்கள் அந்த பாறைங்களுக்கு மேலே நாங்கள் போகலான்ட்டு இருக்கோம், அங்கே போனால் வியூஸ் இன்னும் நல்லாயிருக்கும், நீங்களே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ மில்ட்ரேட்டுக்கும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. அதனால் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ அந்த மவுண்டன் வியூக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம மில்ட்ரேட் ஆஞ்சலினா கூட நல்லாவே ஒட்டிக்கிறா. அர்னால்டு ஸ்ட்ரான் கூட நிறையா பேசிக்கிட்டு வராரு. ரொம்ப தூரம் நடந்ததுனால கால் வலி எடுத்ததுனால இப்போ 4 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆஞ்சலினாவும் மில்ட்ரேட்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. இங்கே இந்த பக்கம் அர்னால்டும் ஸ்ட்ரானும் தனியாக உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ திடீர்னு அர்னால்டு வந்து ஸ்ட்ரான் கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை கேட்டு நீ ஷாக்காகக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து மில்ட்ரேடை கடத்தி வச்சுருக்காங்களாம் அப்படின்ட்டு பயமுறுத்துறாரு ஸ்ட்ரானை. யோ காமெடி பீஸே, என்ன காமெடி பண்ணுறியா நீயே அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அர்னால்டோ, இல்லைப்பா நான் காமெடிலாம் பண்ணல, சீரியஸாக தான் பேசுகிறேன், உன் பொண்ணு நாங்கள் கடத்தி வச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்துட்டிங்கன்னா உன்னையும் உன் பொண்ணையும் நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு அர்னால்டு வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இப்போ ஸ்டான் பயத்தோடு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே ஆஞ்சலினா வந்து உன் பொண்ணை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு சைகை காமிக்கிறா. வேறு வழி இல்லாமல் ஸ்டான் எல்லா பொருளையும் எடுத்து அர்னால்டு கிட்ட கொடுக்குறாரு. அந்த கேமராவை மட்டும் விட்டுற சொல்லிடுறாரு. அந்த கேமரா மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ், இது என் பொண்ணுக்கு ரொம்ப தேவைப்படுது, தயவு செஞ்சு அந்த கேமராவை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எந்த திருடன் தான் நம்ம பேச்சை கேட்குறான், இவனும் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு கேமரா கொடுக்கல. இப்போ ஆஞ்சலினா கிட்ட சொல்கிறான், டார்லிங் நம்ம வந்த வேலை முடிஞ்சது, நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேர் கிளம்பி போகிறாங்க. இது எதுவுமே மில்ட்ரேட்டுக்கு தெரியாது, நடந்தது என்னன்னு கூட தெரியாத மில்ட்ரேட்டு இப்போ அப்படியே அப்பா கிட்ட வந்து, ஸ்ட்ரான் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு இல்லை, ஆமாம் அவங்க 2 பேர் எங்கே போனாங்க அப்படின்ட்டு கேட்குறா. இப்போ ஸ்ட்ரானும், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ என்னை கோவப்படக்கூடாது, என்னை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு மில்ட்ரேட் இருந்துட்டு, சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ரொம்ப ஜாலி மூட்டில் இருக்கேன், ஸோ நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு உங்கள் மேலே கோவம் வராது, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிட்ட இருந்த பொருளெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க, ஒன்றை பணயமாக வச்சு இருந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரான் சொல்கிறான். மில்ட்ரேட்டோ ஃபஸ்ட்டு நம்பலை, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க கொள்ளையடிச்சிட்டு போனது. ஆனால் மில்ட்ரேட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திட்ட ஆரம்பிக்கிறா. ஏன் இப்படி விட்டீங்க, அவங்க கூட ஃபைட் பண்ணி அந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ட்ரானுக்கு கோவம் அதிகமாகிடுது. இனிமேல் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிடறாரு. தனியாக போய் பாறைங்களுக்கு உள்ளே போய் அவரே போய் மாட்டிக்கிறாரு. வேற வழி இல்லாமல் அப்படியே திரும்பி வந்துடுறாரு. நம்ம மில்ட்ரேட் இப்போ கூலாக உட்காந்துக்கிட்டு ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்கா. அப்பாவை பார்த்ததும், என்ன மிஸ்டர் ஸ்ட்ரான் அவ்வளோ தூரம் வீம்பு விளையாப்பா பேசிட்டு போனீங்க, இப்போதுக்கு திரும்பி வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறா. இப்போ ஸ்ட்ரான் கிட்ட சொல்கிறான், இதை பாரு ஸ்ட்ரான், இப்போ நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், ஒன்று வாழணும் இல்லைன்னா சாகணும். நான் வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால் எப்படி அவங்க நம்மக்கிட்ட வந்து பொருளை கொள்ளை அடிச்சுட்டு போனாங்களோ, நம்மளும் அதே மாதிரி போய் நம்ம கொள்ளை அடிக்க போகிறதில்ல, நம்ம பொருளை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அதுக்கு ஸ்ட்ரானோ, அவங்க எங்கே இருக்கானுங்க, எங்கே போனானுங்கன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறான். இப்போ அவங்க 2 பேத்தையும் தேடி மில்ட்ரேட்டும் ஸ்ட்ரானும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. தூரத்தில் அங்கே ஒரு டென்ட்டில் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. பொண்ணு தைரியமாக அவங்கள நோக்கி போகிறா. ஆனால் நம்ம ஸ்ட்ரானோ வழக்கம் போல் பயந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம மில்ட்ரேட் மட்டும் அவங்க அப்படி என்ன தான் பேசிக்கிறாங்கன்ட்டு போய் காது கொடுத்து கேட்குறா. அவங்களுக்குள்ளேயே ஏதோ சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போ மில்ட்ரேட் குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட, ஸ்ட்ரான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நைட்டு ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்கன்னா நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. தூங்கிட்டானுங்கன்னா பரவாயில்ல, ஒருவேளை முழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்ட்ரான் கேட்குறாரு. கரெக்டு தான், நான் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த பக்கம் ஓடிடுறேன், நீங்களும் என் பின்னாடி ஓடி வந்துடுங்க அப்படின்ட்டு மில்ட்ரேட் சொல்கிறா. 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 2 பேரும் ஆஞ்சலினாவும் அர்னால்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. உடனே மில்ட்ரேட் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களோட பூட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டு பக்கம் விசிறிடுறா. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த டென்ட்டோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி அங்கே இருந்த பேகெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறா. ஸ்ட்ரானும் மரண பயத்தில் அப்படியே மொழி பிதுங்கி பார்த்துட்ருக்குறான். ஒரு வழியாக பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணி அதை பிச்சு போட்டுறா. பேகை நம்ம ஸ்ட்ரான் கிட்ட பாஸ் பண்ணுற கேப்பில் அர்னால்டு முழிச்சிக்கிறாரு.
அர்னால்டு இப்போ துரத்திக்கிட்டே வேகமாக வரான். இவங்க 2 பேரும் மரண பயத்தில் குடு 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 குடுன்னு வேகமாக ஓடுறாங்க. அவர் நம்மளை பிடிச்சிட்டா அப்படின்ட்டு ஸ்டான் கேட்குறான். அதெல்லாம் அவரெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு மில்ட்ரிட் சொல்கிறா. எப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஸ்டான் கேட்குறான். கீழே பாருங்க அப்படின்ட்டு சொல்லி காட்டுறா. பார்த்தா அங்கே பூரா எல்லாம் முள் செடியாக இருக்குது. அந்த முள்ளு குத்தி அர்னால்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். அப்பாடா எப்படியோ அவன் கேட்டிருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு 2 பேரும் ரிலாக்ஸாக வராங்க. ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த இடமோ மலை உச்சி. நம்ம டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேமராவை எடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்ட்ரிட் இப்போ கேமராவை எடுத்து செக் பண்ணுறா. மில்ட்ரிட் அந்த சிறுத்தையோ ஃபுட்டேஜ் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் பூரா டெலீட் ஆகிருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண அந்த ஃபுட்டேஜ் மட்டும் அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. இப்போ மில்ட்ரிட் ரொம்ப ஃபீலிங்கோடு அழுகுறா. ஃபீலிங்கோடு அழுதுகிட்டே மேலே அண்ணாந்து பார்க்கும்போது அந்த சிறுத்தை அங்கே வந்து நிற்கிது. ஸ்டான், நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறா. பயபுள்ள ஸ்டான் அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்கும்போது சிறுத்தை அப்படியே ஆக்ரோஷமாக வந்து நிற்கிது. இப்போ மில்ட்ரிட்டோ அது ரொம்ப பசியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அவங்க கொண்டு வந்த பேக்கில் ஏதாவது ஃபுட் ஐட்டம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சாண்ட்விச் இருக்குது. இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதை பார்த்த உடனே சிறுத்தைக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. சிறுத்தை இப்போ கத்த ஆரம்பிக்குது, உரும ஆரம்பிக்குது. ஸ்டான் அப்போ தான் அங்கே கட்டியிருக்கிற கயிறை பார்க்குறாரு. வா மில்ட்ரிட், நம்ம இந்த கயிறில் ஏறி தப்பிச்சு போயிடலாம், சிறுத்தை இது மேலெல்லாம் வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த கைத்தை பிடிச்சி அப்படியே மெதுவாக நகர ஆரம்பிக்கிறாங்க. சிறுத்தை அப்படியே ஜம்ப் பண்ணி ஸ்டான் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக ஒரு அந்த டைம் பார்த்து மயிரிலையில் அவர் தப்பிச்சிட்டாரு. எகிரி அந்த கைத்தை பிடிச்சிடறாரு. ஆனால் சிறுத்தையும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் போல், கயிறில் ஏறியாட தப்பிச்சு போகிறீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கயிறை கடிச்சு துப்புது. கஷ்டப்பட்டு பாதி தூரம் போயிட்டாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து மில்ட்ரிட்டுக்கு கால் ஸ்லிப் ஆகிடுது. ஒத்த கையில் ரொம்ப நேரமாக தொங்கிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் அதை கிரிப்பு பிடிக்க முடியல, கையை விட்டுறா. நல்ல வேலை ஸ்டான் இப்போ அந்த கையை பிடிச்சிக்கிறான். சிறுத்தையே விடாமல் இன்னும் அந்த கயிறு கடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சிறுத்தை கடித்ததில் அந்த கயிறு அப்படியே ரோப்பு பிஞ்சு போயிடுது. அது பிஞ்சு போனதுக்கப்புறம் 2 பேரும் போய் ஒரு பாறையில் போய் டம்முன்னு இடித்து அங்கேருந்து கீழே விழுறாங்க. அவங்க கீழே விழுறதை பார்க்குறத அந்த சிறுத்தை கண்ணில் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த சிறுத்தைக்கு ஹாப்பியாக இருக்கும் போல். அது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுது. இவங்க 2 பேத்துக்கும் இப்போ கீழே விழுந்ததுனால பயங்கரமான அடிபட்டிருக்கு. மில்ட்ரிட் மேலே ஒரு பெரிய மரக்கட்டை விழுந்திருக்கு. வலி தாங்க முடியாமல் மில்ட்ரிட் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. ஸ்டானுக்கோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறான். மரக்கட்டையை தூக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவரால் முடியல. உடனே நம்ம மில்ட்ரிட், அப்பா அன்னைக்கு நான் செலக்ட் பண்ண கார்டு நீங்கள் சொன்ன கார்டு தான், நீங்கள் கரெக்டாக தான் அன்றைக்கி சொன்னீங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன், உங்களால் முடியும், நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவீங்க, பிலீவ் இன் மேஜிக்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ அப்படியே அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் ஒரு அப்பனுக்கு எப்படி இருக்கும். கஷ்டப்பட்டு அந்த மரக்கட்டையை தூக்கி போட்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்பா இதுக்கு மேலே எனக்கு அட்வென்ச்சர் ட்ரிப் வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு பொண்ணு கேட்குறா. அங்கே பார்த்தா ஆல்ரெடி கேம்பிங் வந்தவங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா ஆஞ்சலினாவும் அர்னால்டும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸ்டான் இப்போ தூரத்துலேருந்து அவங்கள பார்த்துட்டு, ஓ எல்லா திருட்டு பசங்களும் இங்கே தான் இருக்கானுங்களா, இவனுங்க கிட்ட இருந்து நம்ம காரை திருடிடலான்னு சொல்லிட்டு பொண்ணை தூக்கிட்டு ஓடி வந்து அந்த காருக்குள்ளே போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரை திருடிக்கிட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே அர்னால்டு, டே நாங்களே பெரிய திருட்டு பசங்க, எங்ககிட்டே திருடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு ஓடி வர்றாரு. ஒரு வழியாக ஸ்டான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுக்கிட்டே வந்து இப்போ பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம பண்ண அட்வென்ச்சர்லாம் சொன்னால் உங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க, அதனால் நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஐயோ அப்பா முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டியான்னு சொல்லிட்டு கத்தும்போதே வண்டி அப்படியே அங்கே முன்னாடி ஒரு சிறுத்தை வந்து நிற்கிது. அந்த சிறுத்தையை பார்த்தோன்னே அவர் டர்ன் பண்ணுறாரு, ஆனால் கார் கவுந்து விழுந்துருது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி விதி வலியுதும்பாங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒரு திட்டம் போட்டால் அதே வாழ்க்கை வேற ஒரு திட்டம் போட்டு நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம். எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த ஸ்டோரி ஆரம்பித்ததோ இப்போ அதே ஹாஸ்பிட்டலில் மில்ட்ரிட், ஸ்டான், அப்புறம் மில்ட்ரிட்டோட அம்மா 3 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த சிறுத்தையை ஃபோட்டோ பிடிக்காமல் வந்துட்டாங்களேன்ட்டு நினைக்கிறப்ப தான் இங்கே ஒரு அருமையான ட்விஸ்ட் இருக்குது. அதாவது அவங்க சிறுத்தையை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக தான் காட்டுக்குள்ளே போனாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போய் நிறைய சிக்கல்களை சந்திச்சு அட்வென்ச்சர் போய் கடைசியில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நினச்சி திரும்பும்போது எதிர்பாராத விதமாக அந்த சிறுத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அதுலேயும் அந்த ஃபோனில் அந்த ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிடுது எதிர்பாராத விதமாக. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு சில சமயம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவிஸ், அட்வென்ச்சர் மூவிஸ், ஆல் லாங்குவேஜ் மூவிஸ் நீங்கள் தமிழில் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்
உங்கள் ராஜா. பாய்.